தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் மீடியாஸில் 2 நாட்களாக பயங்கரமான ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டே இருக்குது. சட்டசபை பற்றின்னு கேட்பீங்க, அதுவும் கிடையாது. இல்லை நேபாள் பற்றி பிரச்சனையானா அதுவும் ஓரளவுக்கு இருந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிற இதே டைமில் இன்னொரு விஷயத்தை வச்சு பொழந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம யூடியூபர்ஸு, ரிவ்யூவர்ஸு, பப்ளிக் அப்படின்னு எல்லாருமே ஒருத்தர் விடாமல் அந்த டைட்டிலிருந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் வச்சு பார்த்தோன்னா பொழந்துக்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு காரி துப்புறாங்க. என்னடா ஒட்டுமொத்த இந்தியாவுமே காரி துப்புற அளவுக்கு ஒரு திரைப்படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சோசியல் மீடியாஸில் பயங்கர வைரல். எந்த திரைப்படத்தை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, டாக்ஸிக் திரைப்படம். சரி, இந்த திரைப்படத்தோட டைட்டில் தான் டாக்ஸிக்காக இருக்குன்னா படமே டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ரிவ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. ரிவ்யூ கிடையாது. இதில் முக்கியமாக இந்த வீடியோவை நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணமே, இந்த திரைப்படத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுமே காரி துப்புது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சோசியல் மீடியாஸில் எல்லாருமே பப்ளிக் ரிவ்யூவர்ஸு, அதுக்கப்புறமா பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது, பார்த்துருப்பீங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, டாக்ஸிக் திரைப்படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்க இந்த படத்தை எப்படா கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூவர்ஸை தேடி பார்க்குறாங்க. அதாவது இந்த ரிவ்யூவர் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறா, அது திட்டணும், அப்போ தான் அவனுக்கு மன சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த லெவலில் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்து அவங்களே சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஆதங்கத்தை மற்ற ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பேசுவாங்கள்ல, அவங்களோட ஆதங்கத்தை எல்லோரும் பேசுகிறாங்க. திருப்பி பார்த்து அதை ஒரு வேலைக்கு சாட்டிஸ்ஃபைட், அப்பா ஒரு 200 ரூபாய் கொடுத்தோம், அது நாசமாக போச்சு, இனி அது நம்மளுக்கு திரும்பி கிடைக்க போகிறதில்ல, நம்மளோட ஆதங்கத்தை பார்த்தோன்னா நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரிவ்யூ சொல்கிறவங்களா பார்த்து நம்ம ஆதங்கத்தை நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி அந்த வீடியோக்களை பார்க்குறாங்க. தேடி பார்க்க வேண்டியதில் அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த ரிவ்யூவர் எடுத்தாலும், எந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஆகட்டும், நார்மல் ரிவ்யூவர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே எல்லாத்துலேயும் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரிவ்யூவாக அந்த படத்தை பண்ணல. பூராமே காரி துப்புறாங்க, திட்டுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. இது நீ என்னடா எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இந்த டீம் இன்னும் இதை பார்த்துட்டு என்ன மனநிலைமை இருப்பாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இந்த டாக்ஸிக் படத்தோட டீம் என்ன மனநிலைமையில் இருப்பாங்க, அந்த டைரக்டர் என்ன மனநிலைமையில் இருப்பார், கீத்து மோகன்தாஸ்ன்னு நினைக்கிற அவங்க பேர், ஒரு லேடி, அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க, என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இந்நேரம் அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது நம்மளுக்கு. இந்திய சினிமா வரலாற்றுலேயே இப்படி ஒரு படத்தை பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு காட்டு மொக்க திரைப்படம் அப்படின்ற நேமை டாக்ஸிக் திரைப்படம் 4 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்திருக்கு. இந்த திரைப்படத்துக்கு எவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்ட உடனே அந்த போஸ்டரை பார்த்துட்டு எல்லோரும் எந்த அளவுக்கு ஹைப் ஆனாங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்களும் தான், நானும் தான். ஏன்னா கேஜிஎஃப்க்கு அப்புறமா யாஷோட திரைப்படம் வருது அப்படிங்கிறதுனால அந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், இல்லாமல் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறது, செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறது, அப்பப்போ சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறது, இந்த டாடிஸ் ஹோம் அப்படின்ற டைலாக் அது இது வரும்போது பயங்கரமான பில்டப் படத்துக்கு. கேவே நிறுவனமெல்லாம் ஒரு அல்ல அப்படின்னு மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம பேச போகிறது இந்த டாக்ஸிக் திரைப்படத்தை மட்டும் கிடையாது, நம்ம தளபதியோட ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றியும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கு தான் மெயினாக அந்த வீடியோவை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அந்தளவுக்கு அந்த படத்தை இந்தியாவே காரி துப்புது. இந்த யஷ் என்ன நினச்சிட்டு இருப்பார், இந்த படத்தோட டேரக்டர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, கேவே நிறுவனம் என்ன நினச்சிட்ருக்கும், அதுதான் நம்மளுடைய கேள்வி. அதாவது இந்திய சினிமா வரலாற்றுலேயே ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ரிவ்யூவர்ஸ் நல்லா இருக்குது நல்லா இல்லை இதை சொல்லுவாங்க, இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்படி சொல்லுவாங்க. இது முழுக்க நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எந்த திரைப்படத்துக்குமே பார்த்துருக்க முடியாது. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் திரைப்படமாகட்டும், இந்தியன் 2 திரைப்படமாகட்டும், இது எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணாங்களே தவிர திட்டல, கேவலப்படத்தில், அசிங்கப்படத்தில், காரி துப்பில் ட்ரோல் பண்ணாங்க. இந்த மாதிரியான சில சீன்ஸ் இருக்குது, இது காமெடியாக இருக்குது, அது மாதிரி போச்சு. ஆனால் டைட்டில் கார்டிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு திரைப்படத்தை நல்லா இல்லை, நைட்டு வரைக்கும் இது எதுக்கு எடுத்திருக்காங்க, என்ன கதை, என்ன சொல்ல வர்றீங்க, ஏதாவது மெசேஜ் இருக்கா, பெண்களை பார்த்தோன்னா போற்றிருக்காங்களா, இல்லை போதை பழக்கத்தை ஒழிக்கணும்னு மாதிரி பேசியிருக்காங்க, எதுவுமே கிடையாது. தம்மு, தண்ணி, அதுக்கப்புறமா இந்த லேடிஸ் வீக்னஸ் இதே தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ப்ரோ படத்தை பார்த்துட்டியா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். சத்தியமாக பார்க்கவே கிடையாது. இந்த மாதிரியான விமர்சனங்களை பார்த்ததுக்கப்புறமா அந்த திரைப்படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு யாருக்குமே தோணாது. இது நிறைய பேர் இப்போ அதனோட ரிவ்யூவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சில கருத்தை முன்வைப்பாங்க. இன்னும் சில பேர் நல்லா இல்லாததை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கீழே கமெண்ட்டில் பார்ப்போம், படம் நல்லா தான் இருக்குது, நீ சும்மா இரு பெட்டி வாங்கிட்டு அப்படின்னு பேசுவாங்க. ஒருத்தர் ஏதாவது படம் நல்லா இல்லைன்னு நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லா இல்லாத திரைப்படத்தை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமு ரிவ்யூவர்ஸ்க்கும் இந்த ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம்னா இதுவாக வந்திருக்கு. ரிவ்யூவர் காரி துப்புறாரு, கமெண்ட்டில் அதை விட காரி துப்புறவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்துடுறாங்க, 2 பேரும் மேட்ச் ஆகிக்கிறாங்க. இந்திய சினிமா வரலாற்றுலேயே இது நடந்திருக்கு ஃபஸ்ட் டைம். ரிவ்யூவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆடியன்ஸே. அவரோட ஃபேன்ஸை ஒத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கவே முடியாது. போட்டு அடிங்க, காரணமெல்லாம் கேட்காதீங்க, போட்டு அடிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் வச்சு அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தை ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுறாரு அப்படின்னா ரிவ்யூ நம்ம பார்ப்போம்.
ப்ளூ சட்டை மாறன், பிரசாந்த் நிறைய பேர் இருக்காங்களா, அந்த ரிவ்யூவெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம ஒரு டைம் போய் படத்தை பார்த்ததுக்கப்புறமா அது ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நிறைய திரைப்படங்கள் அந்தளவுக்கு போர் அடிக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. போய் பார்க்கும்போது நம்மளுக்கு படம் நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு சில திரைப்படத்தை நல்லா இல்லைன்னு கழுவி ஊற்றுவாங்க, ஆனால் அந்த திரைப்படம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அதனால் நானும் அப்படி தான் படத்தை வந்து யாராவது ரிவ்யூ பண்ணாலும் அந்த ரிவ்யூவை பார்ப்பேன். ஆனால் படத்தை போய் நான் தான் டிசைட் பண்ணுவேன் ரேஞ்சுக்கு இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை யாருமே ரிவ்யூ பண்ணவே இல்லை. இந்த படத்தை எடுத்துருக்கவே கூடாது, தடை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த படத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற ஃபஸ்ட் டைம் ஒரு முடிவை பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இப்படி தான் எடுக்கிறேன். இப்போ தான் எடுக்கிறேன். இந்த ரிவ்யூவர் பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் படத்துக்கு போகாமல் இருக்கிறது இதுதான் முதல் தடவை. என்னை மாதிரி நிறைய பேர் இந்த முடிவு எடுத்துருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது படம் கிடையாது, இது என்னது காட்டு மொக்கத்தனமாக குப்பை படம் அப்படின்ட்டாங்க. சில பேரில் இந்த படத்தை எடுத்ததுக்கு அவங்கள டேரக்டர் திட்டுறதாகட்டும், யஷை திட்டுறதாகட்டும் வந்துடுறாங்க. கேஜிஎஃப் மூலமாக எஸ் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய லெவல் இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அப்படி பேசிகிட்டு இருந்தவரை இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த படம் எந்த லெவல் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க, பார்த்துருந்தவங்க மேபி இதை விட நீங்கள் கழுவி ஊற்றிருப்பீங்க, அது நம்மளுக்கு தெரியும். பார்க்காதவங்க போய் அந்த 200 ரூபாய் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த 200 ரூபாய் வாங்கி ஏதோ ஒரு கடையில் பிரியாணி போய் சாப்பிடுங்க. இல்லைனா நெக்ஸ்ட் வீக் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்துக்கு அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை 200 ரூபாய்க்கு எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வெளியே போய் எங்கே ஒரு காளான் ஒரு ஏதோ ஒன்று சாப்பிட்டுவாங்க. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல ஆடியன்ஸு எல்லாரையும் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு திரைப்படத்துக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சும் பிடிக்காமல் இருக்கலாம், போய் பாருங்கள், உங்களோட தேர்வு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக இந்த படத்தை போய் பார்க்காதுங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. படம் பார்த்தவன் ஆகட்டும், ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இந்த படத்தை போய் பார்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு காட்டுமொக்க திரைப்படமாக இருக்கும், எந்த அளவுக்கு சமூக சீரியலாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓரளவுக்கு டவுட் இருந்துச்சு. கன்ஃபார்மாக இந்த திரைப்படம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சுது. 4 நிமிஷத்துக்கு மேலே ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க அந்த படத்துக்கு. அதை ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, ஒரு கதையும் இல்லை, எதுவுமே இல்லை, சும்மா போகிறான் வர்றான் சுடுறான் அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. ட்ரெய்லர் ஒன்றும் அந்தளவுக்கு பார்த்தோன்னா இம்பாக்டை க்ரியேட் பண்ணல. கேஜிஎஃப் மாதிரி இந்த படம் நினச்ச மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பாக நல்லா நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி நடந்திருக்கு அப்படின்றதா மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு ஸ்டேட்டில் படம் தோல்வி அடைஞ்சால் இன்னொரு ஸ்டேட்டில் அந்த படம் அந்த மக்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வழக்கமாக இந்தியன் சினிமாவில் நடக்கிறது. ஆனால் இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்லையுமே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. டிசாஸ்டர் அப்படின்னா எந்த ஒரு ஆடியன்ஸுமே மைண்ட்லேயே வைக்காமல் ஒரு திரைப்படத்தை எடுத்து மக்கள் மத்தியில் கட்டியிருக்காங்க. கல்லா கட்டணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இப்போ மக்கள் அவங்க தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஹெவி லாஸ் தான், டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து நம்ம யாஷா அவர்களும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான். கேவே நிறுவனத்தை கூட அவரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 500-600 கோடி பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஹெவி லாஸ் ஆக போகுது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்படி படத்தை ஒரு 3.25 மணி நேரம்னு படத்தை சொல்கிறாங்க. அந்த 3.25 மணி நேரத்தை மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களா, ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்றது படம் பார்த்த ஒருத்தர் கூட தோணலையா? ப்ரொடக்ஷன் ஹவுஸில் டெக்னிக்கல் டீம், டேரக்டர் கீத்து மோகன்தாஸ், யாஷ் இவங்களுக்கு யாருக்குமே தோணவே இல்லையா? எத்தனை தடவை இந்த படத்தை பார்த்துனா பார்த்துருப்பாங்க. எப்படியும் இந்த படத்தை நீங்களாம் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஷோ பார்த்துட்டு தானே நீங்களாம் வெளியே ரிலீஸ் பண்ணுவீங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. இதை விட்டோம் அப்படின்னா நம்மளோட கெரியர் க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்லி யாஷா அவர்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்றது தான். ஏன்னா பெண்கள் வந்து ரொம்பவுமே கேவலமாக சித்தரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு. அதுவும் ஒரு பெண் இயக்குனரே வச்சுருக்காங்க அப்படின்றது. பெண் இயக்குனர்கள் சில பேர் வந்து பெண்களை நம்ம எப்படியெல்லாம் காட்டணும், பெண்கள் வந்து ஆண்கள் எப்படியெல்லாம் நினச்சிட்ருக்காங்க, அதை நம்ம உடைக்கணும் அப்படின்றக்காக பெண்களை சில வித்தியாசமாக டீசெண்டாக பெண்களோட சுதந்திரத்தை பற்றி சில படங்களில் பெண் இயக்குனர்கள் பேசியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம சுதா கொங்காரா, நம்ம ரஜினியோட பொண்ணு இருக்காங்களே சௌந்தர்யா, இவங்ககிட்டலாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இவங்களாம் எவ்வளோ மேல் படங்கள் நல்லா கொடுக்குறாங்க. ஒன்றும் அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, ஆனால் அவங்க அந்த பெண்ணியத்தை பார்த்தோன்னா அந்த படங்களை சிலது காட்டுவாங்க. இதெல்லாம் அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு பெண் இயக்குனர் அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ பல கேள்விகள் வருது. கேவலமாக திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படி என்னத்தரம் அப்படி எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. சம்மந்தம் இல்லாத சீன்ஸு, ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸு, கன்ஸு, புல்லட்டு, தம்மு, சிகரெட்டு இதே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. ட்ரெய்லர் பார்த்தாலே போதும் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். இப்போ அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா படத்தை பார்த்துட்டு வந்து இப்போ அந்த ட்ரெய்லர் வச்சு படத்தை கெஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. எனக்கெல்லாம் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ தெரிஞ்சிருச்சு இந்த படம் எந்த லெவல் இருக்கும் அப்படின்றது. அதை தான் வச்சு எல்லோரும் கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கீத்து மோகன்தாஸ் மைண்ட் செட் என்னவாக இருக்கும்? இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, இல்லை இனிமேல் வந்து நல்ல படங்கள் கொடுக்கணும்னு நினைப்பாங்களான்றது நம்மளுக்கு புரியவே இல்லை. கேஜிஎஃப் மூலமாக எந்த அளவுக்கு யஷ் வந்து ஒரு மேலே இருந்தாரோ அதில் டப்புன்னு கீழே இறங்கிட்டார் ஒரே ஒரு ஷோவில். ஃபர்ஸ்ட் ஷோ போட்டாங்க, அந்த ஷோலேயே அந்த படம் காலி அப்படின்றதெல்லாம் வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லலாம்.
இல்லை எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல. அது ஸ்க்ரீனில் போய் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு தோணுது. நிறைய பேரோட மணியை சேவ் பண்ணியிருக்காங்க ரிவ்யூவர்ஸ், அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். இதன் மூலமாக இந்த படத்தெல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டு இருக்காங்களே மக்கள் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இன்னும் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்க. ஓ இந்த படம்லாம் ஓடுதுடா அப்படின்னு. இந்த படத்துக்கு தக் லைஃபே பரவாயில்லன்ட்டு போனாங்க சில பேர், அது என்னன்னு தெரில. சரி ஓகே, எப்படியோ ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டாங்க. சரி எப்படியோ ஒரு படத்தை எடுத்துட்டாங்க, மக்கள் தலையில் கட்டணும்னு நினச்சிட்டாங்க, கல்லா கட்டணும்னு நினச்சாங்க, அது எடுபடலை. கன்னட இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, இந்தியா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய பாடத்தை டாக்ஸிக் திரைப்படம் கற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சினிமாவை நீங்கள் எந்த அளவுக்கு ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்களோ அது அந்தளவுக்கு கவுத்து விட்டுரும் அப்படின்றதுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதே நேரத்தில் டப்புன்னு பேனடியா ஸ்டார் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் ரசிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மக்களை நம்புறதுன்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்றதுக்கு இந்த திரைப்படம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது, கேஜிஎஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கும்போது அங்கே நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ் சினிமாலாம் இதை பார்த்து கற்றுக்கணும். எப்படி பார்த்தோன்னா வந்து அவனோட படத்தை மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது பாருங்கள், இவங்ககிட்டலாம் தமிழ் டேரக்டர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க கன்னட சினிமாவை பார்த்து, கேஜிஎஃப் திரைப்படத்தை பார்த்து. ஆனால் இப்போது கன்னட இண்டஸ்ட்ரியில் வர்ற ஒரு திரைப்படம் இந்தளவுக்கு காட்டுமுக்க திரைப்படமாக இருக்குது அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட்டு கன்னடா தான் வரும், அது இந்த டாக்ஸிக் திரைப்படம் தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரிவ்யூவர் இல்லை, எல்லா ஸ்டேட் ரிவ்யூவர்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் தெரில அப்படின்னாலும் போய் பார்த்தா அங்கேயும் கார்த்து இப்படி தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தான் பார்த்தோன்னா அவங்களும் முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. யாஷ்வன்ஸே நிறைய பேர் வந்து மனவரத்தில் தான் இருக்காங்க, அதில் மோசம் இல்லை. ஆனால் டக்குன்னு ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படம் உடச்சிருக்கு. அதனால் இனிமேல் வர்றவங்க, இதுக்கு முன்னாடி சர்வை பண்ணுறவங்க, யாஷா அவர்களெல்லாம் இனிமேல் கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட்டு படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான். 2 திரைப்படம் ஓடிட்டாலே பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம பெரிய ஸ்டார் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணால் அது வேலைக்கு ஆகாது. அதுவும் இல்லாமல் இதில் கன்ஸு, அந்த தம்மு, இந்த போதைப்பொருள் இதே தானே, கேஜிஎஃப்லையும் அதே தான் இருக்கும். ஆனால் அதில் கூட ஏதோ ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கும். மக்களுக்காக ஒருத்தர் வரும்போது மக்கள் ஒருத்தனை தலைவனாக மாறுவான், அந்த மக்களை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கேரக்டர், அந்த ராக்கி பாய்ன்ற கேரக்டர் யார் அப்படின்னா நம்மளே ஃபீல் பண்ணிப்போம். இந்த இடத்துல அவனை அட்றா அப்படின்னு நம்மளுக்கு தோணும், அந்த இடத்துல கரெக்டாக அடிப்பான், நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா அந்த திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படத்தில் அதால் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவரோட கெட்டப் பார்க்கும்போதே தெரியுது இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான திரைப்படங்களை நம்மளால் செலக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியும் வச்சுருக்கும். இன்னும் இந்த திரைப்படத்தை இந்த மாதிரியான ஸ்டோரியாக லைனை, அந்த கன்ஸு, இதெல்லாம் தொடர்றது வேஸ்ட்டு அப்படின்னு இந்த திரைப்படம் எல்லாருக்கும் உணர்த்திருச்சு. அதே மாரி தொட்டிங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த திரைப்படம் காட்டியிருக்கு அப்படின்றதுல மாற்றம் இல்லை. யஷ் அவர்கள் இனிமேல் நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார் அப்படின்னா அவருக்கு நல்லது. சரி, இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஜனநாயகன் அதுக்கப்புறமா டாக்ஸிக் இந்த 2 திரைப்படத்துமே கேவே நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. இப்போ கேவின் வந்து ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் வாங்குறதுக்காக சென்சார் போர்டுக்கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சில சீன்ஸு, இந்த மாதிரியான சின்ன சின்ன அடல்ட் டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணுங்க அப்போ தான் கொடுப்பேன்னு சொல்லி இழுத்தடிச்சு 7 மாதம் இழுத்தடிச்சிட்டாங்க. அரசியல் நோக்கம் ப்ளஸ் இதெல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு துண்டு விரல் கட் ஆகி போகிறது கூட இதெல்லாம் சென்சாரில் வேணாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்கன்றதெல்லாம் பார்த்துருந்தோம். அதெல்லாம் கட் பண்ணிட்டு தான் அந்த படத்தையே ரிலீஸ் பண்ணாங்க. வயலன்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த படத்தில் வைலன்ஸும் சரி அடல்ட்டும் சரி எல்லாமே இந்த படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த திரைப்படத்துக்கு மட்டும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எப்படி பார்த்தோன்னா உடனே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களே, படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்னு கொடுத்துட்டாங்களே. ஆனால் ஜனநாயகனுக்கு இழுத்தடிச்சிட்டே இருந்தாங்க அங்கங்கே வர்ற ஒரு சில காட்சிகளுக்கு மட்டும். ஆனால் இங்கே மொத்த காட்சியும் அப்படி தான் இருக்குன்றாங்க. சரக்கு, தம்மு, அப்புறம் கத்தி, ரத்தம், துப்பாக்கி, அப்புறம் அடல்ட்டு வசனங்கள் எல்லாமே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த திரைப்படத்துக்கு எப்படி பார்த்தோன்னா எதையுமே கட் பண்ணாமல் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து படத்தையே ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சென்சார் போர்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கணுமே, இது படமே கிடையாது, சமூகத்துக்கு தீங்கானது அப்படின்னு சொல்லி படத்தையே தடை பண்ணியிருக்கணுமே. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ஒரு நியாயத்தை சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்களாமா, இந்த பக்கம் இந்த திரைப்படத்துக்கு இது கேவி நிறுவனம் தான், 2மே அதே ப்ரொடியூசர் தான். ஜனநாயகன் கொடுக்க மாட்டான், இதுக்கு என்ன வேணால் எடுத்து வச்சுக்கோ கொடுத்தலான்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான படங்கள்லாம் வெளியே வரவே கூடாது, இந்த மாதிரியான படங்களை மக்கள் புறக்கணிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த டாக்ஸிக் திரைப்படம் இருக்குது அப்படின்றது எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லாருமே ரிவ்யூ பண்ணும்போது கோபத்தோடையே பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேஸில் ஒரு கோபம் தெரியுது. அதே நேரத்தில் இந்த படத்தை வந்து மற்றவங்க யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையும் தெரியுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு தான் இந்த படத்தை வச்சு செஞ்சுருக்காங்க ரிவ்யூவர்ஸ். இது எல்லாத்தையும் தாண்டி நீ ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறமா தான் மிகப்பெரிய சம்பவமே இருக்குது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நிறையா யூடியூபர்ஸ்.
அப்போ வச்சு செஞ்சால் தான் இந்த படம் ஃபுல்லாக ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இனிமேல் இந்த மாதிரியான ஒரு கதையை எவனுமே தொடக்கூடாது அப்படின்னு. சாரி, எவனுமேலாம் கிடையாது, ஏன்னா எடுத்திருக்கிறது ஒரு லேடி தானே. அப்படி இருக்கும்போது இனிமேல் யாருமே தொடக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். இந்த படங்கள்லாம் புறக்கணிக்க வேண்டிய படங்கள் தான், அதில் மாற்றம் இல்லை. அதில் ப்ரொடியூசர் கிளாஸு டெக்னீஷியல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, யாஸ் நடிச்சிட்டு போ, எங்களுக்கு என்ன? உனக்கு லாஸ் ஆனால் எங்களுக்கு எந்த கவனம் கிடையாது. ஏன்னா சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சு அதை நாங்கள் ஓட வச்சு உனக்கு பார்த்தோன்னா நடிச்சிருக்காங்க, உழைப்பு போட்டிருக்காங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது லாஸ் ஆகிட்டு போச்சு, அது எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு தான் மக்கள் தோணும். இதன் மூலமாக மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தாவது சொல்ல வர்றாங்களான்னா எந்த கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தை நீ லாஸ் ஆன என்ன, ஆகலைன்னா எங்களுக்கு என்ன அப்படின்னு தான் நமக்கு தோணும், வேறு எதுவும் கிடையாது. எனிவே என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, அந்த 200 ரூபாய் மிச்சமாகிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குங்க. நிறைய பேரோட அந்த 200 ரூபா, ஒரு டிக்கெட் ரேட் 200 ரூபா தான். உள்ளே போனால் நம்ம இன்னும் கேன்டீனில் அது இது வாங்குவோம், பஸ் பேரு, பெட்ரோல் பேரு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியோ ஒரு 500 ரூபான்னு வச்சுங்களா ஒருத்தருக்கு. அந்த 500 ரூபாயை சேவ் பண்ணி கொடுத்த அனைத்து ரிவ்யூவர்ஸ்க்கும் பப்ளிக்கும் மிகப்பெரிய நன்றி அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்னது உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குமான்றது தெரில. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் அந்த படத்துக்கு போகவே கூடாதுன்ற முடிவை என்னை மாதிரி எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.